Hi students, good morning. Today we are going to see algebra. Algebra la nariya polynomials na enna, zeros na enna, and then remainder theorem, factor theorem பத்தி பார்த்தோம். Yesterday நான் கொடுத்த homework ஓட answer காமிக்கிறேங்கன்னு பார்த்துக்கோங்கன்னு. First பார்த்தீனா factor இல்லையான்னு கேட்குறாங்க. Xக்கு பதிலா 5 அப்ளை பண்ணினா -5 இந்த சொன்னா +5 ஆயிரும். Xக்கு பதிலா 5 அப்ளை பண்ணா உனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 0 கிடைச்சது. ஸோ நம்ம ஃபேக்டர்னு சொல்லிடலாங்கண்ணே ஃபர்ஸ்ட் சம்முக்கு. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அவனே ஃபேக்டர்னு சொல்லிட்டான். எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? போடாதவங்க பார்த்துக்கோங்கன்னு, போட்டவங்களுக்குலாம் வெரி வெரி குட். சரியா? செஸ் போடாதவங்க இனிமேல் என்னாச்சும் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்கன்னு. இதெல்லாம் பேசிக் ஃபார் 10th. ஓகேவா? எஸ், நான் அதோட பொறுமையாக போகிறேன். ஒரு சம் 2 சம் நடத்தினாலும் நான் பொறுமையாக போகிறேன். இதெல்லாம் பேசிக் தான். சரியா கண்ணு? எஸ், ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. நம்ம 8th படிச்சிருப்போம். ஐடென்டிட்டி ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணி போடுவோம்ல, அதுதான். டெய்லியும் 4 ஃபார்முலா பார்க்கலாம். சரியா? இன்றைக்கி 4 ஃபார்முலா என்னன்னா நீ என்னோடையே சேர்ந்து சொல்லுவியா, நீ படித்த ஃபார்முலா தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஈஸியிலேருந்து ஆரம்பிப்போம். அடுத்தது நியூ ஃபார்முலா நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? பார்க்கலாமா? எஸ், a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது 3 சிம்பிள் போட்டிருக்கோண்டா. சரியா? எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் சிம்பிள்னால் இது ஈக்குவல்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு. இதுவும் ஈக்குவல் தான், ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால தான் ஒரு ஃபார்முலாக்கு மட்டும் இப்படி போட்டிருக்கேன், மற்ற ஃபார்முலாக்கெல்லாம் இப்படி போட்டிருக்கேன். அதனால் இந்த சிம்பிள் வந்து தெரிஞ்சுக்கோ என்னென்னா ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு. ஸோ நீ ஈக்குவல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? a + b ஹோல் ஸ்கொயர் சொல்லாமல் கூட ஃபாலோ பண்ணலாமா? எஸ், வெரி குட். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். என்னதுக்குன்னு? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா a + b a - b. அப்போ என்ன ஃபார்முலாக்குன்னு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதுவும் a தான், இதுவும் a தான், இதுவும் b தான், இதுவும் b தான். பட் மைனஸ் ப்ளஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு, இதுவும் எக்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே a, இங்கே b. ஓகேவா? ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a + b இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ab. ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா பார்த்துக்கிட்டியா? இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி சம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? லெட்ஸ் see this sum. எஸ், ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 3x + 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர்னாவே நீ ஃபார்முலா எடுத்துக்கோ. a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன கண்ணு இருக்குது? 3x. அப்போ ஏக்கு பதிலாக 3x. சிம்பிள் இங்கே ப்ளஸ்னால இதுவும் ப்ளஸ் தான். ஸோ பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 4y. இப்போ நீ ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 3x அப்ளை பண்ணுற, பிக்கு பதிலாக 4y அப்ளை பண்ணுற. சரியா? இப்போ பார்த்துக்கோக்கன்னு 3x + 4y ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 3x ஹோல் ஸ்கொயர். இங்கே ரெண்டு வேரியபிள்ஸும் கான்ஸ்டண்ட்டும் இருக்கிறனால ஓகேவா நான் ஹோல் ஸ்கொயர் போட்டுவிட்டேன். சரியா? ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3x ப்ராக்கெட் போட்டுக்கோ. அண்ட் தென் பிக்கு பதிலாக 4y. சரியா? எஸ், அண்ட் தென் ப்ளஸ் பிக்கு பதிலாக என்னது? 4y. கான்ஸ்டண்ட்டும் வேரியபிள் இருக்கிறனால இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே தான் சொன்னோம். ஸோ ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எஸ், இப்போ இந்த ஸ்கொயர் 3க்கும் தான் சொன்னோம், 2xக்கு தான் சொன்னோம். ஓகேவா? அப்போ 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். உனக்கு புரியறதுக்கோசம் தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். நார்மலாக நீ உனக்கு தெரியும்னா நீ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸ்ட்ரெயிட்டாக கூட வரலாம், நோ ப்ராப்ளம். சரியா? அப்போ 3 ஸ்கொயர் 9, எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரை தான் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பாரு, இங்கே கான்ஸ்டன்ட்ஸ்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 3s are 6, 6 4s are 24. அண்ட் தென் ரிமைண்டர் வேரியபிள்ஸ் தான் எக்ஸு ஒய், அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாரு 4y ஹோல் ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணோம்னா அண்ட் தென் ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16, ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான், இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது தான். இப்போ 3x + 4y ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 9x ஸ்கொயர் ப்ளஸ் 24xy ப்ளஸ் 16y ஸ்கொயர். ஓகேவாக்கன்னு அடுத்த சம் பார்ப்போமா? எஸ்,
2a minus 3b whole square. Square இருக்குது minus இருக்குது. ஸோ எந்த ஃபார்முலா a minus b whole square equal to a square minus 2ab plus b square. aக்கு பதிலாக இங்கே என்ன கண்ணு இருக்குது 2a, bக்கு பதிலாக என்ன இருக்குது 3b. இங்கே மைனஸ் பார்க்காத இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 2a minus 3b, ஏக்கு பதிலாக 2a whole square minus 2 அப்படியே தாங்கன்னு ஏக்கு பதிலாக 2a, bக்கு பதிலாக 3b ப்ளஸ் bக்கு பதிலாக இங்கே என்னது 3b whole square. அப்போ இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2க்கும் தான், அப்போ இந்த ஏக்கும் தாங்கன்னா, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, a ஸ்கொயர் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்க மைனஸ் போட்டுக்கோ. 2 into 2 4, 4 3s are 12 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேரியபிள் a into b ab. ஓகேவா? அண்ட் தென் 3a ஸ்கொயர் பண்ணோம்னா 9 கண்ணு, b ஸ்கொயர் பண்ணோம்னா b ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் என்னது 4a ஸ்கொயர் மைனஸ் 12ab ப்ளஸ் 9b ஸ்கொயர். ஓகேவாடா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? எஸ், இங்கே பாரு 5x plus 4y, 5x minus 4y, 5x சேம் தான். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னு. ஓகேவா? 5x சேம் தான், 4y சேம் தான், ஆனால் ப்ளஸ்ஸும் மைனஸ் பண்ணிட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா a plus b, a minus b. அப்போ என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 5x, bக்கு பதிலாக 4y. அப்போ ஏக்கு பதிலாக 5x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் bக்கு பதிலாக 4y ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, x ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16, ஒய் ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ என்னது எக்ஸ்பெண்ட் பண்ணால் 25x ஸ்கொயர் மைனஸ் 16 ஒய் ஸ்கொயர். அவ்வளோதாங்கண்ணு. ஓகேவா? ஃபார்முலா கம்பேர் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பியா? ஐ கிவ் யூ 3 சம் ஒன்லி. நான் 3 சம் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 2a ப்ளஸ் 3b. எந்த ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர்? எஸ், ஹோல் ஸ்கொயரில் ப்ளஸ் ஃபார்முலா a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா m minus 5. என்னது m minus 5 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அடுத்தது பார்க்கன்னு 2x plus 5y, 2x minus 5y. சரியா? a plus b, a minus b. ஃபார்முலா ரைட் பண்ணிக்குவியா? எஸ், இந்த 3 சம் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி உடனே இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஹோம்ஒர்க் போட்டு அனுப்புங்க கண்ணு. ஓகேவா? எஸ் கண்ணு, யூ மஸ்ட் டூ இட். நம்ம இது 3 ஃபார்முலாஸ் தான் பார்த்தோம். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a ப்ளஸ் b a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், x ப்ளஸ் a x ப்ளஸ் b. இந்த ஃபார்முலா வேணால் பார்க்கலன்னா இந்த 3 ஃபார்முலா தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாவுக்கு 3 சம் கொடுத்துருக்கேன். யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.